வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோளம். சோளத்தில் ஒரு குழிப்பணியாரம், ஒரு தோசை. குழிப்பணியாரத்துக்கு மாவு அரைச்சிட்டிங்கன்னா அதில் தோசை சுட்டுக்கலாம், இட்லியும் சுட்டுக்கலாம். எல்லாமே ஒரே மாவு தான். அதில் இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த்தியான சோள குழிப்பணியாரம். 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் சோளம். இது 3 ஒன்றாவும் 1 கப் அளவுக்கு உளுந்து. இது தனியாக ஊற வச்சிடலாம். பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து, அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம், 4 சேர்த்து ஒன்றா ஊற வச்சுருக்குறோம். இதை தனியாக ஆட்டிடுவோம், உளுந்தை தனியாக ஆட்டும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறட்டும். ஏன்னா சோளம் அப்போ தான் நல்லா அரைப்படும். உளுந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக ஆட்டி எடுத்துருவோம். உளுந்து ஆட்டியாச்சு. அரிசியையும் ஆட்டி எடுத்துடலாம். உளுந்தும் அரிசியும் ஒன்றா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 to 4 hours வச்சா போதும். நல்ல வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாக பொங்கி வந்துடும். நல்லா கலந்துக்கிடுங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். இது தோசையை வறுத்துக்கலாம், குழிப்பணியாரமாக விட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரியவும், சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவில் கொட்டிடலாம். நல்லா கலந்துக்கிடுங்க. இதோட நறுக்குன பச்சை மிளகா, இஞ்சி, சின்ன வெங்காயம், நறுக்குன மல்லித்தழை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளால சட்னி ரெடி பண்ணிடலாம். மூடி போட்டு வச்சிருவோம். எண்ணெய் விட்டுக்கிடுங்க. சீரகம் போட்டுடுங்க. உடச்ச கடலை, வேர்க்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, லைட்டாக வறுத்துக்கிடுங்க. சின்ன பீஸ் புளி, கொஞ்சமாக தேங்காய், மல்லி இலை, டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினா போதும். வேர்க்கடலை, உடச்ச கடலை எல்லாமே வறுபட்டது தான். இது நல்லா சூடாகவும் நைஸாக அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடுங்க. கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். நான் நல்லெண்ணெய் விட்டு தான் சுடுறேன். நீங்கள் கடல் எண்ணெயோ எதுனாலும் விட்டுவிடுங்க. எல்லாமே போட்டாச்சு. இப்போ டைரெக்டாக சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான். மல்லி, வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கனால வாசம் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டலாம். எந்த அளவுக்கு குண்டு குண்டா வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே பணியார மாவுலே நம்ம தோசை கூட விட்டுக்கலாம். பாருங்க, நான் விட்டு காமிக்கிறேன். தாளிப்பு கொட்டலான இன்னும் நல்ல மெல்லுசா வரும். எண்ணெய் விட்டுடலாம்.
சோளம் வச்சு செஞ்ச குழிப்பணியாரம், தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.